ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்வாட் காட் ஃப்ரம் த டிஸ்ட்ராய்டு வேர்ல்டு அந்த மான்வாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மான்வா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த கேட்டை நோக்கி போலான்னு இவன் டிசைட் பண்ணியிருப்பான்ல, அங்கதான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. ஏன்னா போன உலகத்துல இவன் ஒரு ஸ்வாட் கார்டா இருந்திருக்கான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற மாஸ்டர்லாம் இவன் முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி தான். எதுவும் இவன் முன்னாடி நிக்க முடியாது, அந்த அளவுக்கு இவன் பலசாலியா இருக்கான். அதனால தான் இந்த உலகத்துல அவனோட பவரை முடிஞ்ச அளவுக்கு கம்மியா யூஸ் பண்றான். 10% இல்ல அது கூட இல்ல, அந்த அளவு தான் அவன் பயன்படுத்துறது. அங்க திடீர்னு டோஜனோட வீட்டுல யாரோ ஒருத்தங்க கதவு தட்ட பாட்டிமா சொல்றாங்க, ஆமா யாரு டோஜன், யாரா இருக்கும்? நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க பாட்டிமா. இதுக்கப்புறம் அவன் வெளியில போய் பாக்குறானா, அங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் விதமா தான் இருக்காங்களே. என்ன டோஜன், காசை ஒண்டி வாங்கிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இதெல்லாம் எப்போ நீங்க பே பண்ண போறீங்க? நீங்க கொடுக்க வேண்டிய காசு எவ்வளோன்னு தெரியுமா? 48 மில்லியனு. இப்பதான் நம்ம டோஜன், அதாவது நம்ம ஹீரோக்கு புரியுது. ஏன்னா இவங்க வேணும்ட்டே தான் இப்படி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டோஜன் இவங்க 2 பேர்கிட்ட மணியை பாரோ பண்ணியிருக்கான், அதுவும் 5 மில்லியனு பாட்டிமாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக. ஆனா இந்த மாதிரி டைம்ல இவங்க வேணும்ட்டே தான் இந்த மாதிரி ஏத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு போட்டு 48 மில்லியனை இவங்க கேக்குறாங்க. என்னப்பா உன்னால காசு தர முடியுமா முடியாதா? இந்த மாதிரி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ இப்பெல்லாம் கேட்டுக்கெல்லாம் போறியாமே, அப்பனா உன் கேட்ட காசு இருக்கும்னு நினைக்கிறேன். கொடு எனக்கு காசை கொடு, இல்லன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. இப்படி சொல்லி வாய முல்ல, அதுக்குள்ள வாயிலே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இதை பாக்குற அவனால எதையுமே நம்ப முடியல. யாரா இவன் திடீர்னு இப்படி பண்றானு? நாங்க பணத்தை கேட்க வந்தோம், நீ என்னடா இப்படி பண்ண இருக்க? ஆமா பின்ன நாங்க பே பண்ற காசு அது 9 மில்லியன் தான், அது எப்பயோ ஓவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி திரும்பலாம் நின்றீங்க, காசு வேணும் அது வேணும்னு. உங்க உசுறு உங்க கையில இருக்காது. ஆமா நீ உண்மையிலேயே டோஜன் தானா? பார்த்தா உனக்கு தெரியலையா என்ன? இந்த மாதிரி உன்னோட பாஸ் கிட்ட போய் சொல்ல, நான் அவனை தேடிய அவனையும் நுழைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சி இவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க பொம்மையா இருக்கு. அந்த தங்கச்சி கறிக்கு அதை வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. டால் இருக்கு, டால் நான் வாங்கலாமா? டாலா கண்ணு, நீ வாங்கலாம் கண்டிப்பா. உனக்கு என்ன வேணும்? டால் வேணுமா, துணி வேணுமா, எதையும் நீ வாங்கிக்கலாம், எல்லாமே நீ வாங்கலாம். அண்ணன் இருக்க, நான் பே பண்றேன். என்ன டோஜனோட மெமரி படி பார்த்தா இந்த மாதிரி இந்த பொண்ணுக்காக அவன் ரொம்ப கவலைப்பட்டிருக்கான். இந்த சிம்பத்தி அவனோட எமோஷன் எல்லாமே இவனுக்குள்ள இன்னமும் இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அந்த டால்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே உட்காந்து பார்த்துன்னு இருக்கா. இந்த இடத்துல ஒரு புசுன்னு ஒரு கரடி பொம்மை இருக்குமா, அதை அவ பாக்குறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அட்லீஸ்ட் அவனுக்காக அவன் சொன்ன மாதிரி இவங்க எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆனா இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கு, இதை உங்களால வாங்க முடியுமா? அது ஒரு பன்னி பொம்மை தான், அது எதுக்கு அவ காட்டியிருக்கனா, இதோட விலை அது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். என்னம்மா நீ அதை தானே பார்த்த, நம்ம இதை தான் வாங்க போறோம். என்ன சொன்ன, நீ வந்துட்டியா? உனக்கு என்ன வேணாலும் நீ வாங்கலாம். கேக்குற அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அங்க ஏகப்பட்ட சாப்பாடையும் வாங்கி கொடுக்கறான். அதையும் அவங்க சாப்பிடுறாங்க. இப்படி இவங்க சாப்பிடும் போதே ஒரு வாய்ஸ் அவங்க வருது, அட இது டோஜன் தானே? அங்க டோஜனும் திரும்பி பார்க்க ஒரு குண்டா ஒரு லேடி வரா. என்னப்பா என்ன உன்னோட அப்பியரன்ஸை மாத்திருக்க போல, என்னதான் நீ பயங்கரமா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணாலும் நீ அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்பெஷல் இல்ல, புரியுதா? ஆமா உன் பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு அவ யாரு? அவ என்ன உங்க அம்மா எந்த போய் நீ கிடைச்ச மாதிரி அவளுக்கும் ஏதாச்சும் உனக்கு அவ கிடைச்சாலாம் என்ன? அப்படி இவங்க கேட்க அங்க நம்ம எங்குக்கு ஒன்னும் புரியல. ஆமா யார் அந்த ஆன்டி? அந்த லேடியும் இப்பதான் அந்த சின்ன பொண்ணு எங்கு அவகிட்ட பேரை கேக்குறா. ஓய் சின்ன பொண்ணு, உன்னோட பேர் என்னது? என்னோட பேரா லீ எங்கு. லீ எங்கன்னு கேட்கும் போதே அவளுக்கு தெரியுது, ஓ லீயா, அப்போனா நீ டோஜன் லீயோட சிஸ்டரு. உன்னோட ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதே தெரியலையா நீயும் உங்க அம்மா தான்? ஆமா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. நம்ம ஹீரோக்கா அங்க பயங்கரமா கடுப்பாவுது. நான் அவன் அடக்கி வச்சிருக்கான், ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த பொம்பளை இங்க ஒண்டி நிக்கல, அங்க இன்னமும் அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும்? அவளை போய் அவ வேணும்ட்டே அசிங்கப்படுத்துறா. சின்ன பொண்ணு, உனக்கு ஸ்லட்டோட மீனிங் என்ன தெரியுமா? அது ஒரு கெட்ட வார்த்தை. இந்த லேடிஸ் எல்லாம் தப்பா டிஸ்கிரைப் பண்ற ஒரு வார்த்தை தான் அது அப்படிங்க சொல்ல. அதுக்குள்ள ஹீரோட வாய்ஸ் வருது, கேவலமான பொம்பளை நாயே அப்படின்னு நம்ம ஹீரோ கத்த. அங்க அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா நம்ம டோஜன் இப்படிப்பட்டவனே இல்ல. அங்க டோஜனோட பிளாஷ்பேக்கும் இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ இருக்கான்ல, ரொம்ப சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்கான். அவங்க அம்மா 7 வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனோட அப்பா வீட்டுக்கு எப்படியோ போயிருப்பான். அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி அவங்க மேரேஜும் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துலயே 10 வருஷம் அவனுக்கு வாழ்ற மாதிரி இருந்தது. அவங்க அப்பாக்கு எப்ப குழந்தெல்லாம் போந்ததோ அந்த டைம்ல நம்ம ஹீரோவா அவங்க கண்டுக்கவே
கண்டுக்கவே இல்ல. நம்ம ஹீரோவை கண்டுக்காம அப்படியே வீட்டை விட்டு தொத்தி விட்டாங்க. எல்லாம் ஏன்டா இருக்க, வெளில போடா நாயன்னு. நம்ம ஹீரோக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அவன் பாட்டியோட வீட்டுக்கு வந்திருப்பான். பாட்டி தான் ஏத்துக்கினாங்க. பாட்டி கூடயே அவன் வாழ்ந்திருப்பான் ரொம்ப வருஷத்துக்கு. இப்படின்னு தான் நம்ம ஹீரோவோட மெமரிஸ்ல இருக்கு. இதுக்கும் மேல நம்ம ஹீரோக்கு பாட்டி கூட இருக்கிற அந்த சின்ன பொண்ணு அவளை ரொம்ப பிடிக்கும்ல. அவளையே இவ தப்பா பேச அந்த இடத்துல கத்தி விட்டுறான். நம்ம 2 பேரும் டிஸ்கஸ்டிங்கா ஒன்னா வாழ்ந்திருக்கோம். ஆனா நான் எதிர்பார்க்கல இப்போவும் நீ ரொம்ப கேவலமா இருக்க. நீ எந்த அளவுக்கு கேவலமா இருக்கனா, உன் மூஞ்ச பாத்தியா, போண்டா மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுனோ கேவலமான பர்சனாலிட்டி வச்சுனோ அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு இருக்க. நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரி. உன்னால இப்போ கூட படிக்க கூட முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீ மத்தவங்க கிட்ட இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி இவங்க கத்தி கத்தி பேசுறாங்களா, இருக்கிறது ஒரு மால் தான். அந்த இடத்துல இருக்க ஒருத்தவங்களோட அட்டென்ஷனும் நம்ம ஹீரோ மேலேயும் அந்த குண்ட லேடி மேலேயும் தான் வருது. ஆமா நீ என்ன சொன்ன? இதுக்குள்ள பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது. டோஜன் ரொம்ப நாள் ஆச்சுல, இது வேற யாரும் இல்ல, அந்த அம்மாக்காரி தான். இந்த அம்மாக்காரின்னு சொன்னா என்னாலேயே நம்ப முடியல. நான் அந்த அம்மாக்காரியோட பொண்ணு. அது பார்க்க அம்மா மாதிரியும் இது பார்க்க பொண்ணு மாதிரியும் இருக்கு. அங்க அம்மானு அது கத்தின்னு போகுது. அம்மா இந்த மாதிரி பாத்தீங்களா, அவன் எப்படியெல்லாம் என்ன கலாய்க்கிறான், உன ஏதாச்சும் பண்ணுங்களேன். அங்க அம்மாக்காரியோட மைண்ட்லயும் ஏகப்பட்ட விஷயம் ஓடுது. டோஜனை ஒரு வழியாக்கணும் அப்படின்னு. நாங்க வெளியில எதுவும் சொல்ல முடியல. அதனால டோஜனை அவங்க இன்வைட் பண்றாங்க. டோஜன் எதுக்கு நீ நம்ம வீட்டுக்கு திரும்பவும் வரக்கூடாது? உனக்காக என்னோட வீட்டோட வாசல் அது திறந்தே தான் இருக்கு. டோஜன் நீ வரதுக்கு தயாரா இருக்கியா? நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இது ஃபேக்கா நடிக்குதுன்னு. நம்ம ஹீரோ ரொம்ப டார்ச்சரா அனுபவிச்சதே இந்த லேடியால் தான். என்ன டோஜன் இந்த மாதிரி நான் எவ்வளவு கேட்டும் வர மாட்டியா? என்னோட அப்பா அவர் ரொம்ப கவலைப்படுறாரு உனக்காக. அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. விட்டா நான் சிக்காயிடுவேன் போல. அப்படியா? ஆனா நம்ம ஒன்னும் க்ளோஸ் இல்ல. அதே மாதிரி நோயின்லாம் தொல்லை பண்ணாதீங்க. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி கம்முனாங்க போகுது. நான் எதிர்பார்க்கல இந்த டோஜன் அவன் இப்படியெல்லாம் சொல்லுவானு. முன்னாடி எல்லாம் நம்ம டோஜன் தலையை குனிஞ்சிருந்தா இருப்பான். ஆனா இப்போ எதுத்தெல்லாம் பேசுறான். ஏன் ஈவன் அவங்க ஸ்லாப்லாம் கூட பண்ணிருக்காங்க. அந்த டைம்லயே நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணதில்ல. ஏன் நினைச்சு அந்த லேடியும் அங்க போகுது. பின்னாடி அம்மா அம்மான்னு கத்தினே அது ஓடி போகுது. இங்க டோஜன் இருந்திருந்தா அந்த லேடி கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லி இருக்க மாட்டான். அப்புறம் அந்த லேடியும் சும்மா இல்ல, இந்த மாதிரி அது ஒரு பிளான வச்சிருக்கு. என்னன்னா நம்ம டோஜன் இருக்கால, அந்த டோஜனை கொல்றதுக்கு பாக்குது. அம்மா யோ மொட்டை, உன்னை நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அவனை கொல்றதுக்கு சொன்னேன். நான் எதுக்கு அவன் இன்னமும் உயிரோட இருக்கான் நான் கேட்டேன் எதுக்குன்னு. இதனால அவன் பயந்து போய் சொல்றான், ஐயோ எங்களுக்கு தெரியல மாதிரி இப்போதைக்கு அவன் செத்து போயிருக்கணும். ஆனா தெரியலையே எப்படி அவன் கேட்டை விட்டு வந்தானு. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க திரும்ப அந்த விஷயத்த பாக்குறோம். அதனால திரும்ப அந்த தப்பு நடக்காது. அப்போனா நீங்க சொல்றபடி பார்த்தா நம்ம டோஜனை கொலை பண்ண பாக்குறீங்களா என்ன? ஆமா அதுக்கு என்ன இப்போ? அட அம்மா நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க? இதுக்கு நம்ம டோஜனை நீங்க கொல்லணும். என்ன உனக்கு டோஜனை இன்னமும் பிடிக்குமா என்ன? இதை கேட்டோன்னே அந்த லேடி அப்படியே பிளஷ் ஆகுறா. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. போனா கம்முன்னு அம்மா விஷயத்த பாத்துக்கிட்டோம். உனக்கு புரியும் நினைக்கிறேன், மூக்க நுழைக்காத. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிராக்சர் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் அப்பியர் ஆச்சு. இது வழியா தான் இந்த மாஸ்டர்ஸ் வெளியில வர ஆரம்பிச்சது. இது எப்போ வர ஆரம்பிச்சதோ எல்லாருமே அப்படியே காலியாக ஆரம்பிச்சாங்க. எல்லா பக்கமும் கொலை, தீ விபத்து இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த டைம்ல தான் திடீர்னு நிறைய பேர் அவிக்கன் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்களதான் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னாங்க. எப்பெல்லாம் இந்த மாஸ்டரை கொள்றாங்களோ அதுங்க கிட்ட இருந்து மேஜிக் ஸ்டோனை அவங்களால எடுக்க முடியும். அதை தான் இவங்க எனர்ஜி சோர்ஸாவும் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கினே போறான். டோஜனுக்கும் நல்லாவே புரியுது அவன் ஒரு ஹீரோவா மாறின ஒண்டிதான் இங்க அப்பதான் ஏர்னே பண்ண முடியும். இதுக்கப்புறம் அவன் யங் டங் போன ஒரு இடத்துக்கு வரான். இந்த இடத்துல இருந்து தான் காசு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்திருப்பாங்களே. அந்த இடத்துல தான் பாஸும் கேட்கறான், ஆமா என்னப்பா இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? அதே மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா என்னோட ஆளுங்களே நீ அடிச்சியாமே. அங்க இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் சொல்றான், உண்மையை சொன்னா லாஸ் எனக்கு தான். மென்டலாவும் பிசிக்கலாவும் நான் நிறையவே டிஸ்டர்ப் ஆயிட்டேன் உங்களால. அதுக்காக தான் நான் இங்க வந்ததே. அங்க இப்படியும் பேசுறான்ல அந்த பாசகானுக்கு நல்லாவே புரியுது இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. ஏன்னா இவனோட ஆட்டிடியூடு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு புது ஆளு மாதிரி இவன் பேசுறான். எனக்கு தெரிஞ்சு இவன் கேட்டுக்கு போனால அந்த டைம்ல அவிக்கன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. அங்க டோஜன் கிட்ட சொல்றான், போய் தம்பி என்ன நீ பண்ணிருக்க, இந்த மாதிரி நீ அவைக்கன் ஆயிட்டா பெரிய ஆளா நீ? அவைக்கன் ஆன உங்களோட நிலைமையும் என்ன ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? அங்க பின்னாடியே ஒரு 4-5 பேரோட கும்பல் டோஜன் பக்கத்துல நிக்க அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கு. டோஜன் அவைக்கன் ஆயிருந்தாலும் என்ன மிஞ்சி போனா டி கிரேட்ல இருப்பான் அவ்வளவுதான். அங்க இப்படி இவன் யோசிப்பானா, டோஜன் கத்துறான், வா மரியாதையா உட்காரு, நான் இன்னமும் பேசி முடிக்கல. இதை கேட்கற இன்னொருத்தன் தாக்க போக சைலண்டா அவன்
கண்ணாடி எடுக்கிறான், மூஞ்சிலேயே ஒண்ணு விடுறான். அதே டைம்ல இன்னொருத்தனை தாக்க வருவானா, அவனோட கதையும் முடியுது, பின்னாடி வரவனோட நிலைமையும் மோசமாகுது. இதே மாதிரி எல்லாரோட கதையும் முடிய அங்க அவன் ஆடி போயிடுறான். வந்து உக்காரியா இல்ல என்ன நான் பண்ணட்டும், இதனால பயந்து போயிடறான். அங்க இன்னமும் ஒரு 2 பேர் இருக்காங்க. வேணும்ட்டே நடுவுல வரல, வந்து அவ்வளவுதான் காலியா இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது இவனோட லெவலு அது டியும் கிடையாது, சியும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு பி கிரேடா இருக்குமோ. என்ன இன்னமும் நீ ஆன்சர் பண்ணாம இருக்க? சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றேன். அப்புறம் என்ன ஹாங்ஜூ, இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே சொல்லணும், இல்லன்னா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நான் என்ன கேக்குறேன்னா, இந்த லேடி லீ ஹீரோ 10 வருஷமா வாழ்ந்தால ஒரு வீட்டுல, இந்த அம்மாக்காரி அவ என்ன கொல்ல சொன்னாலா இல்லையா? அங்க அவன் பதிலே சொல்லியா பயங்கரமா முறுக்க அவனோட ஷோல்டர் இன்னமும் வலிக்குது. அங்க உண்மையை அவன் சொல்றான், ஆமா சொல்றேன் இந்த பொம்பளை தான் எங்க கிட்ட சொன்னா இந்த மாதிரி உன்னை கடனாளியா மாத்தணும், எந்த அளவுக்குனா நீ கடனை செலுத்தாத அளவுக்கு, அதனால நீ கடைசியில சாகணும் அப்படின்னு அவ சொன்னா. ஓ இப்பதான் எனக்கு புரியுது, கதை இப்படி போகுதா? இப்போ நீங்க தான் என்ன கேட்ல ட்ராப் பண்ணது. அட நீ ட்ராப் பண்ணதை பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா, அது உண்மைதான், நான் ஒன்னும் பொய் சொல்லல. ஏன்னா நீ அங்க இறந்து போயிட்டா எனக்கு எப்படி பணமும் கிடைக்காதுல, அது உண்மைதான். நான் உண்மையிலேயே சொல்றேன். கேங் சொல்லன்னு ஒரு பர்சனை பத்தி சொல்றான். நான் அன்னைக்கு நம்ம டோஜனை கேட்டுக்கு கொண்டு போனதே அவன் தான். அவனை என்ன பண்ணு, நாளைக்கு கொண்டு வர அவன் கேட்ட இன்ஃபர்மேஷனை நான் கறக்கணும். கண்டிப்பா இதே மாதிரி அவன் போறானா இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஹீரோக்கும் நல்லாவே புரியுது நம்ம டோஜன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்னு. கடைசியா சொன்ன வார்த்தையும் பாட்டியும் நம்ம எங்கேயும் நல்லா பாத்துக்கணும் தான். நான் இங்க இருக்கும் போது எல்லா விஷயமும் கரெக்டா தான் இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டா செட்டப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு இவன் போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா கதை இதுக்கப்புறம் தான் பயங்கரமா சூடு பிடிக்கும். இப்பதான் அவன் ஹீரோ ஆர்கனைசேஷன்ல போய் ரெஜிஸ்டரே பண்ண போறான். ஹீரோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லவே தேவையில்ல, ஏன்னா அவன் 10% கூட அங்க பயன்படுத்தல. அப்படி பார்த்தா இந்த உலகத்துக்கே இவன் தான் காடு. பார்க்கலாம் நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியுதுன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நெக்ரோமான்சர் மான்வான்னு ஒரு மான்வா ஓடின்னு இருக்கும். அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். இன்னமும் நீங்க பார்க்கலையா, பிளேலிஸ்ட சைட்ல தரேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ரெகுலரா அது இருக்கு, மறக்காம லைக் போட்டு பாருங்க. நான் நீங்க லைக்கை போட அது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். என்னாலையும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.